மாதிரி கிளாட் யூஸ் பண்ணுற ஆளானீங்க, இல்லை கிளாடோட ஒர்க்கே தெரியாமல் யூஸ் பண்ணுற ஆளானீங்க, அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹே, என்ன ஏடா யூஸ் பண்ணுற? கிளாடு தான்டா. கிளாடை யாராச்சும் இப்படி யூஸ் பண்ணுவாங்கடா? ஸோ இந்த கிளாடை யூஸ் பண்ணுறவங்க 3 டைப்ஸாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நார்மலாக ChatGPT ஜெமினி மாதிரி கொஸ்டின் ஆன்சர் அண்ட் கான்வர்சேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. கேட்டகரி நம்பர் 2, இதில் மோஸ்ட் ஆஃப் கனெக்டர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் டாஸ்க் பண்ணுவாங்க. நம்பர் 3, இதில் மல்டிபிள் டாஸ்க்கை மல்டிபிள் டைப் ஆஃப் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கிளாடோட இம்பார்ட்டன்ட் ஆட்டோமேஷன்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிளாடோட இந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ChatGPT ஜெமினி எல்லாம் தேவையே இல்லை. ஸோ கிளாடையே உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலுக்கு பர்சனலைஸாக எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கிளாடை ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே கேப்பபிலிட்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மெமரிஸ் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்ட் இம்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட் பண்ணுற இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு ChatGPT ஆர் ஜெமினி நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்கள் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபார்மெட்டை கொடுக்கும். அதை காப்பி பண்ணி ப்ராம்ப்ட்டு கீழே உள்ள பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி ஆட் டு மெமரின்னு கொடுத்தா போதும். ஸோ ChatGPT உள்ள எல்லா டேட்டாவையும் கிளாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனிமேல் இது உங்களுக்கு பர்சனலைஸாக ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கிளாடோட டிப்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தெரியாமல் கிளாட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.